குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மணி 7 இன்னைக்கு டேட் 15th of November. நேற்று நைட்டு இங்கே ரூம்க்கு வர்றதுக்கு 9:15 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டேன் ஒரு 10 மணிக்கு. இந்த ஹோட்டல் பேர் மறந்துட்டேன், அது போடுறேன். இங்கே நல்லா இருக்கு. இங்கே வாவ், இதை பாருங்களேன். ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அங்கே செமையாக இருக்குது. பட் நான் தங்கியிருக்க ஹோட்டல் பேர் இதுதான். சரிதா, ஹில் லாக் மிஸ்ட் அப்படின்ட்டு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் தெரியுதா? சர்ச்சு, அது கீழே அப்படியே அது என்ன டீ பிளான்டேஷனாக என்னவோ இது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஜூம் இன் பண்ணியே காமிக்கிறேன். இது அப்புறம் ஒரு ஹில் மாதிரி ஒரு ஏரியா. நல்ல மிஸ்டெல்லாம் நிறைய அதிகமாகவே இருக்குது. கிளைமேட்டும் செம்ம கோல்டாக இருக்குது. என்னால் பேசவே முடியல, நடுங்குது எனக்கு. என் கூட வந்தவர் வேற எங்கே போனாருன்னு தெரில. ஃபோன் பண்ணால் ஃபோனு ரீச் ஆகலாம். அந்த இருக்காரு. அந்த இருக்காரு பார்த்தீங்களா? ஹலோ ஜெயச்சந்த் சார், என்ன ஃபோனே ரீச் ஆகல? வாங்க வாங்க. சூப்பராக இருக்கு வியூ. ஏர்லி மார்னிங் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய ஷேக் இருக்கும். ஏன்னா நடுங்குது எனக்கு. என்னால் சரியாக பேசவும் முடியல. எனக்கு இந்த பிடிச்ச இந்த மிஸ்ட்டு தான். பாருங்க, இது மிஸ்டா க்ளவுடான்னு கூட எனக்கு தெரியல. இங்கே கேட்டால் க்ளவுடு மிஸ்ட்டுன்றாங்க. ஆனால் அதோட மூவிங் பார்த்தா க்ளவுடு மாதிரியே தான் இருந்துச்சு நேற்று நைட்டெல்லாம். அண்டு காலையில் எனக்கு 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. நல்லா தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். வந்துட்டு நைட்டு இருந்த பசிக்கு ஒரு ஃபுல் எக் ஃப்ரைட் ரைஸும் 3 ஆம்லேட்டு நல்லா வச்சு மேய்ஞ்சிட்டு. வாவ், இங்கே பாருங்க, குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சுல்ல உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இதுங்க தான் சுற்றி. ஆக்சுவலாக இது கீழே தான் ரூமு, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ரூமு. அப்படியே இங்கே மேலே ஏறி வந்து இங்கே டைனிங் வச்சுருக்காங்க. இவங்களே சமைச்சும் தராங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் சொன்னால் இவங்களே சமைச்சும் தராங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே டின்னர் மட்டும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நாங்கள் வந்து கேட்கும்போது டின்னர் கிடையாது அப்படின்ட்டாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது. ஆள் இருக்காங்க, வீடியோ எடுத்தால் ஏதாவது பேசுவாங்க. உள்ள ஆள் இருக்காங்க. ஆனால் ஒரு நிமிஷம், அதெல்லாம் வருமா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டு. சீரியஸா? நான் நம்ம ஊர்ல தான் இருக்கு கொடைக்கானல். நான் வந்தது சின்ன வயசுல தான் வந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஒரு வயசு ஒரு 4-5 இருக்கும் சார், அவ்வளோதான். மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவ்வளோ, ஐ ஆம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். எனக்கு கொடைக்கானல் இப்படி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸா? உண்மைதான். அங்கே பாருங்களேன், அந்த மிஸ்டா, அது க்ளவுடா அங்கே அந்த ஆனா மிஸ்ட்ன்றாங்க இவங்க எங்கள்கிட்ட கேட்டா. சரி வாங்க எப்படியே மேலே ஏறினா இங்கே மிஸ் இடம் தான் பார்த்துருக்கீங்க.
நீங்க தானே சார் புக் பண்ணீங்க. அது உண்மைதான். இங்க இருந்து பார்க்க இன்னும் அழகா இருக்கு பாருங்களேன். ஸோ அதெல்லாம் ஸ்டே இல்லை சார். ஆமா பீட்டர், கரெக்டா வில்லாஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காமிப்போமா? இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாருங்களேன், அதெல்லாம் ஸ்டேஜில். ஆமாம், கரெக்டா அந்த ஹில் பாட்டமில் சூப்பர் வில்லா டைப். அது அங்கே பாருங்க சார், அது அங்கே இன்னொன்று சூப்பராக கட்டிட்டு இருக்காங்க. அந்த சர்ச் அழகா இருக்குல்ல. அப்பில் இருக்கு ம். church மாதிரி. அது இன்னும் பாருங்களேன், மேலே இன்னும் பாருங்களேன், அங்கே மேலே அங்கேயும் ரெசார்ட்ஸ் இருக்கு. ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன், அது இருக்கு பாருங்க. ஷார்ட்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். சூப்பராக கட்டி விட்டுருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, நீங்க போன் எடுக்கிறதுக்கு காரணம் அங்க ஒரு டவர் இருக்கு பாருங்க மேல. ஆமாம், அந்த ஒரு டவர் தான். இங்கே ரூம்குள்ளே போனாலாம் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. சில இடத்துல கடுப்பாகி விட்டுருது. இங்கே பிளான்டேஷன்ஸும் பாருங்களேன். இங்கே என்ன கேரட் போட்டிருக்கானுங்களா, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. நல்லா குளிர் பிரதேசத்தில் வளர்கிற மாதிரி போட்டிருக்காங்க. And there's a small, அது என்ன அது, ஹட்டா? செம்மையா இருக்குல்ல, அந்த ஃபயர் பிளேஸ் மாதிரி இருக்கு. ஹட்டா என்னமோ தெரியல, ஏன்னா அந்த காலத்தில் கட்டியிருப்பானுங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நேற்று எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது? நேற்று நைட்டே இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப லேட் ஆச்சு. சரி தூங்கிடலாம், இல்லை நாளைக்கு காலையில் எந்திரிக்க முடியாதுன்னு நினச்சனால தான் வீடியோ எடுக்கல. அண்ட் காலையில் நான் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். எனக்கு வெளியே வரவே தோணல, அவ்வளோ குளிர். எனக்கு அலாரம் வச்சதும் கேட்கல, அந்த அளவுக்கு நல்ல கவுசியா இருக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஆனா பெட்ல கொஞ்சம் சத்தம் வரும். சரி சொல்லுங்கள், நேற்று நீங்கள் தனியாக வந்தீங்க, நான் தனியாக வந்தேன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நம்ம V8ல தான் 2 பேரும் ஆக்சுவலி வேற இடத்துல பிரிஞ்சிட்டோம். விஐடி எல்லாம் சொல்ல வேண்டாம் சார். சரி ஓகே. சரி, நான் வந்து ஆக்சுவலி சென்னையில இருந்து கிளம்பி வந்தேன். மெட்ராஸ்ல இருந்து ஒரு பஸ், ஸ்லீப்பர் பஸ்ல இருந்தேன். எனக்கு திண்டுக்கல் போக வேண்டிய அனுபவம் இருந்துச்சு. ஐ மீன் அங்கே உள்ள அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. பட் ஓகே, நம்ம கவுன்சிலிங்கில் தான் இருக்கோம். அதனால அங்கங்கே ட்ராவல் பண்ணுறது எனக்கும் பிடிக்கும். உங்களை மாதிரி நீங்கள் பைக்கிங்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங். எனக்கு எப்படினாலும் பிடிக்கும். பைக்கிங்னாலும் ஓகே தான், பஸ்னாலும் ஓகே தான், நடந்தனாலும் ஓகே தான். சரி, இன்னொரு விஷயம், நார்மலாக நம்ம மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி பேச. ஓகே, கேண்டிடா நேச்சுரலாக இருக்க மாதிரி. அப்படி நான் போனேன்னா திண்டுக்கல் போனது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எப்படி அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு டக்குன்னு தெரியல. அப்போ காமராஜ் பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் உடனே பழனிக்கு தான் ஆக்சுவலியாக முதல்ல பிளான் போட்டிருந்தோம். ஆமாம், ஏன்னா நீங்கள் அங்கேருந்து அப்படி வரதாவும் நான் பழனியில் ஜாயின் பண்ணிட்டு வரதாவும். ஆனால் பழனி பஸ் அங்கே காணல. ஆனால் கொடைக்கானல் பஸ் தான் ஒன்று கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. ஃபோன் அப்போ அது ஃபஸ்ட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் ஈவன் பஸ் டிப்போ கூட போகல, அது கிளம்பி வெளியிலே வந்துருச்சு. வெளியே வந்துச்சு, நான் ஒரு டீ கடையில் குடிச்சிட்டு வந்தேன். அப்போ டீ கடை முடிச்சுட்டு வரணும், டக்குன்னு இந்த பஸ் வந்து டக்குன்னு ஏற்றுனா அப்போது அங்கே அப்படி அங்கே திண்டுக்கல்லாம் அப்படி ஒரு குளிர்லாம் இல்லை. அது வந்து ஏறிட்டேன். திடீர்னு ஏறிட்டு ஒரு 1 hour ஆச்சு. ஐ திங்க் பட்லகுண்டு வந்துச்சு. பட்லகுண்டா, அவங்க இங்கிலீஷில் பட்லகுண்டுன்னு போட்டுருக்காங்க. அங்கே வந்த உடனே பார்த்தோன்னா லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. நான் அவ்வளோ தூரம் ஆக்சுவலியாக விண்டோஸை ஓப்பனாக வச்சுருந்தேன், விண்டோஸ் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் பார்த்தேன் கொடைக்கானலில் நைஸாக ஏறுது வண்டி. அதுக்கு வட்லகுண்டு தான் டவுன் ஹில் போல கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட் ஆஃப் ஹில் நினைக்கிறேன். வந்து ஏறும்போது சூப்பராக இருந்துச்சு, குளிராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ஹேப்பிமெண்ட்ஸ்லாம் எப்போவுமே வண்டியிலனாலும் பஸ்லனாலும் எனக்கு கொஞ்சம் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் தான். ஸோ போனோடனே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துச்சு, கண்ணம் நல்லா அடிச்சிக்கிட்டு. அப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபோனை கூட எடுத்துக்க மாட்டேன் அந்த டைமில். நான் பேக்கில் போட்டு அமைதியாக பண்ண முடியும். வந்தோடனே சித்தன்னு ஒரு இது, அதாவது திடீர்னு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் லைஃப் நடக்குது. அந்த மாதிரி மைனஸில் டெம்பரேச்சர் போச்சு, ஆனால் பாசிட்டிவாக லைஃப் இருந்துச்சு. மைனஸில் போச்சா? அந்த அளவுக்கு நம்ம ஊரில் கனடா இதானே, கொடைக்கானல் தானே, படத்துல பேசுற மாதிரியே பேச வருது. மைனஸ்ல போச்சுன்னா இங்கெல்லாம் நிக்கவே முடியாது. 14க்கே இந்த டிங்கி டிங்கின்னு ஆடுது. ஒரு வழி இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்தேன் பஸ் ஸ்டாப். நான் எப்போ பார்ப்பேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே எத்தனை மணி நேரம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து இருந்தீங்க? நான் இங்க வந்து சேர்ந்தது 3 o'clock ஆக்சுவலி. கொடைக்கானல் மத்தியானம் 3 மணிக்கே வந்து நான் உங்களை வந்து பார்த்தது, நீங்க என்ன பார்த்து கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 மணி. ஆமா, 6 மணி நேரம் பஸ் ஸ்டாப்ல. ஆனா அதுக்குள்ளேயே 2 டீ இருந்துச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. நல்லா டைம் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. சரி, நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன்.
உங்க கதையை சொல்லுங்க. நீங்க பைக்லயே அது பறந்து வந்திருப்பீங்க. நார்மலா பேசுங்க சார். சொல்லுங்க. நான் நாடகம் ஒன்று அடிக்கலாம். மறுபடியும் சொல்லுங்க சார். ஓகே. நான் வந்தேன். ஓகே. நான் என்னோட அனுபவத்தை சொன்னேன். நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? எனக்கு அங்கே வேலூர்லேயே நல்ல மழை சார் காலையில். நான் தான் 6 o'clock கிளம்ப வேண்டியது. மழைன்றதுனால தான் நான் 7:45 கிளம்ப வேண்டியதாக போச்சு. சரி ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கோப்ரோ நனையக்கூடாதுன்ட்டு ஒரு கவர் மாதிரி ஒன்று செஞ்சு போட்டேன். கவர் ஒன்று செஞ்சு போட காலையிலே கத்தியில் வெட்டு வாங்கிட்டேன். காலையிலே கத்தியில் வெட்டு வாங்கிட்டு அதை வேற வச்சு தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கோப்ரோ எப்படியோ ரெடி பண்ணிட்டு எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வேலூர்லேருந்து கிளம்பும்போது மழை லைட்டாக இருந்தது. இந்த ஆம்பூர் கிட்ட வரும்போது சரியான மழை, அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. நம்ம அப்படி திடீர்னு பார்த்துட்டு நம்ம கிளம்புறதுனால தான். இதே மாதிரி தான் போன தடவை கூருக்கு பிளான் பண்ணோம், அப்பவும் ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. இப்போவும் இப்படி. சரி ஆம்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆச்சு. நான் என்ன நம்பிட்டு இருந்தேன்னா நான் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன், கோப்ரோக்குள்ள எதுவும் போகாது அப்படின்ட்டு. ஆம்பூர் தாண்டி கிருஷ்ணகிரி வந்துட்டேன். கிருஷ்ணகிரியிலேருந்து லெஃப்ட் எடுத்து சேலம் போகிறதுக்கு ரூட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி தான் நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணேன். அங்கே தான் உட்காந்து என்னோட கோப்ரோவில் பார்க்குறேன், உள்ளே ஃபுல்லாக தண்ணி, கவருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கவரை எடுத்து போட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளைமேட் வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா சன்னியாக இருந்தது. அதனால இனிமேல் எதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன். தருமபுரி பக்கம் மழை பிடிச்சது. தருமபுரி பக்கம் சரியான மழை. நான் சேலம் உள்ள போல ஃபுல்லாக அவுட்டர்லேயே தான். தருமபுரி பக்கம் சரியான மழை. கழட்டி வச்ச ரெயின் கோட்டை மறுபடியும் மாட்ட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் கோப்ரோ ரிஸ்க் எடுக்க வருங்களா, அதையும் கழட்டி வச்சுட்டேன். ஃபுல்லாக ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன், எப்படி அந்த ஹோல்டரில் போட்டு. அப்புறம் தருமபுரியிலேருந்து தோப்பூர் வந்தேன். தோப்பூர்லேயும் லைட்டாக மழை இருந்தது. தோப்பூர் தான் ஆக்சுவலாக ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேர்னிங்லலாம் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், கோஸ்லோலாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேர்லேயே பார்த்தேன் நான். தோப்பூர்ல இருந்து ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு கட் எடுத்து கூட்டு போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் வரைக்கும் போச்சு. மேட்டூர் டேமு, அந்த லேக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் கிளைமேட் நல்லா தான் இருந்தது. லைட்டாக ட்ரிஸ்லிங் தான், அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஈரோடு பக்கம் ஆக்சுவலாக இன்னொரு பேர் ஒன்று இருக்கு ஈரோடுக்கு முன்னாடி, ஈரோடு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி ஊருக்கு முன்னாடி. அதை நான் படித்த உடனே எனக்கு டப்புன்னு சிரிப்பு தான் வந்து, இந்த பேரை படிங்க. ஓ நீங்களே சொல்லுங்க, நீங்க வந்த ஊர் தானே, நீங்களே சொல்லுங்க. இதுதான் அந்த ஊர், அதுக்கு மேலே காமிக்கல. அப்புறம் அந்த இடத்துலலாம் சரியான மழை சார். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1/2 an hour மழை. அரை மணி நேரமாக நான் ஃபுல்லாக சீல் பண்ணி தான் வச்சுருந்தேன். ரெயின் கோட்டு போட்டிருந்தேன், பேண்ட்டு நல்லா சீல் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் உள்ளெல்லாம் நனைஞ்சிச்சு, அடித்த காற்றுக்கும் அதுக்கும். வண்டிக்காரங்க எல்லாரும் 30, கார்காரங்கள 30-40 தான் போகிறாங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா 30 தான் போயிட்டு இருந்தேன். எப்படிங்களா பைக்கை நம்ம இப்படி ஓட்டுவோம்னா நம்ம பைக் பொசிஷனுக்கு நல்லா அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுவோம். இப்படி உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தேன் மழை பெய்க்கிறதுக்கு. அப்புறம் போயிட்டே இருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா 2 MT-15ல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க ஃபுல்லி கியர்டு. நானாச்சும் சும்மா ரெயின் கோட்டு அங்கங்கே தான் கியர்டாக இருக்கு, ப்ராப்பர் கியர்டாக இருக்கு. அவங்க ஃபுல்லி கியர்டு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு இடி இடிச்சுது மாறுது. அது கோபுரம் மாட்டலன்றனால கேப்சர் பண்ண முடியல. அந்த இடி இடிச்சது கரெக்டாக அந்த பொண்ணு அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கா, நான் இந்த சைடு, எனக்கு பின்னாடி இந்த பையன் அப்படி வந்துட்டு இருக்கான். இடிச்சதும் அந்த பொண்ணு பயத்தில் அப்படி ஒரு நிமிஷம் ஹேண்டில் பாரை விட்டுட்டா, அப்படி ஜர்க்குன்ட்டு. மெதுவாக போயிட்டு இருந்ததால எதுவும் அவ்வளோ சரியான இடி அந்த சவுண்டுக்கு. அப்புறம் ஒரு 1/2 an hour கழிச்சு ஓரளவுக்கு மழை கிளியர் ஆச்சு. ஒரு அப்போதான் ஹைவேல ஏறுறோம், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் ஹைவேல ஏறுறேன், ஹைவேல மறுபடியும் மழை. நான் இந்த கப்பல் வந்துட்டு ஊருக்குள்ள. அப்புறம் ஹைவேல ஏறினா ஹைவேலையும் மழை. ஹைவேலையும் எல்லாரும் 30-40 தான் போறாங்க, அந்த அளவுக்கு மழை.
இன்டென்ஸான ஆப்போசிட் லேன்ல ஒரு லாரி போறான்னா இந்த சைடு லேன்ல தூக்கி அடிக்குது தண்ணி அந்த அளவுக்கு. ஓகே. தண்ணி தண்ணி அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு தங்கிருது. அப்போ ரொம்ப அட்வென்ச்சரஸ் இருக்குது. சரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. நேத்து நைட்டு அப்படி ஒரு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு கடுப்புனா, நான் வாங்கியிருக்க அந்த ரெயின் பேண்ட் வந்துட்டு நான் இப்படி போட்டுட்டு நின்னேன்னா எனக்கு காலு கீழே தரையில தொடும். ஆனா பைக்ல போட்டுட்டு உட்காந்துருக்கனால அந்த ஆங்கிளுக்கு மேல வந்து நிக்குது. அந்த விண்ட்ல அப்படியே ரேஸ் ஆயிடுச்சு. இப்படி கால் போட்டு உட்காந்துன்னா பேண்ட் மேல தூக்கிடும்ல, அந்த மாதிரி ஆங்கிள் வந்து நிக்குது. ஷூ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான், ஆனா இந்த ரெயின் கோட் வழியா ஷூக்குள்ள போயிடுது. உள்ள போயிடுச்சு. நான் எனக்கு எப்படின்னா அந்த ரெயின் கோட் வழியா தண்ணி உள்ள போய் வாட்டர் ப்ரூஃப் ஷூன்றதுனால தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. தேங்கி நின்று இந்த ஓட்டை இருக்குல்ல, கால் விடுற ஓட்டை, அது வழியா தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு. ஓ ஓகே. இன்சைட் அவுட் மாதிரி. ஓகே. அது வேற ஒரு கடுப்பு. அது நான் போடுறேன் உள்ளன் சாக்ஸ் வேற போட்டிருந்தேன்னா அது சீக்கிரம் காயவும் காயாது. நானே கட்டி இருக்கணும் அது. சரி ஓகே. உங்க அனுபவம் இல்லை அது எப்படியோ வந்துச்சு. நம்ம அந்த ஷூ ப்ரொடெக்டரே வாங்கி இருந்திருக்கலாம் சார். அந்த கவர் ஒன்று பார்த்து மழை நனையாம வந்திருப்பேன், மீன் ஈரமாகாம வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பழனி வந்தேன். பழனி வர வரைக்குமே ஓரளவுக்கு மழை இல்லாமல் தான் இருந்தது, அங்கங்கே ட்ரிஸ்லிங்காக இருந்தது. பழனி வந்துட்டு பழனியிலேருந்து ஏறினா காஃபி கொடுங்க உங்களுக்கு. டீ என்ன காஃபி சரி பழனி ஒரு நிமிஷம். அந்த மாதிரி டீ பழனி ஏறினா ஒரு மாதிரி வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பேய் காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு பழனியில இருந்து ஏறும்போது. ஆளே இல்லை. ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு செக்கிங்க்கு நிப்பாட்டினாங்க. இதுக்கு என்ன இ பாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னு. இப்போ அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ணாங்க, ஆன்லைனில் பண்ணுங்க அப்படின்னு. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நெட்ஒர்க் இல்லை. உங்களுக்கு கால் பண்ணுறேன், சுத்தமாக எனக்கு போகவே இல்லை. உங்களோட லைவ் லொக்கேஷனும் எண்ட் ஆகிடுச்சு அப்போது. ஸோ என்ன பண்ணுறது, நானும் அங்கங்கே சுற்றி நடந்துக்கிட்டே இருந்தேன். லைவ் இது இ பாஸ் என்னால் அப்ளை பண்ணவே முடியல. அப்புறம் நான் போய் சொன்னேன், ஐயா என்னால் அப்ளை பண்ண முடியல, இன்டர்நெட் கிடைக்கல, நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னா. அவர் சொன்னார், என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? வோடாஃபோன் சிம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் இங்கே ஏர்டெல் மட்டும்தான் இப்போ கிடைக்கும், வோடாஃபோன் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது. அவர் சொன்னார், சரி நீங்கள் போங்க, அங்கே கொடைக்கானல் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வழியில் சிக்னல் கிடச்சதுன்னா நின்று அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கொடைக்கானல் செக்கிங் இருந்ததுன்னா இ பாஸ் இல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் இ பாஸ் அப்ளை பண்ணேன்னா, நிறைய வீடியோஸில் பார்த்தேன் ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் தான் இ பாஸ் தேவை அப்படின்ட்டு போட்டுட்டு தான் நான் சொல்லியிருந்தாங்க அதில். அதை நம்பிட்டு நான் இ பாஸ் அப்ளை பண்ணாமல் வந்துட்டேன். சரி அவரும் நல்லபடியாக விட்டுட்டாரு. இல்லைன்னா இல்லை இ பாஸ் அப்ளை பண்ணாதான் உள்ள விடுவேன்னு சொல்லி இ பாஸ் இது இப்போ இந்த வருஷத்துலேருந்து வந்திருக்கு. அப்ளை பண்ணாதான் விடுவேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கு. நான் மறுபடியும் போயிட்டு சிக்னல் இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கணும். சரி அங்கேருந்து ஏறி வந்தாச்சு. ஏறி வந்தப்போ பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக பழனியிலேருந்து கொடைக்கானல் வர இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். இருக்கிற 2 மணி நேரமாக நான் வந்துட்டு இருக்கேன். கிலோமீட்டர் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் காட்டுவோம்ல. தெரியல, எனக்கு தெரிஞ்சு கிலோமீட்டர் வைஸும் லாங் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் என்னமோ நான் ஏறி வந்தேன். 47 கிலோமீட்டர்ஸோ ஏறி வந்தேன். அப்புறம் வந்துட்டு இருக்கும்போது நைட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 5:15 மணிக்கெலாம் பிச் டார்க் ஆகிடுச்சு சில இடத்துலலாம். நான் ஹை பீம் அடித்தா வந்துட்டு இருக்கேன். இந்த மலையில் ஏறும்போது சில பேர் பண்ணுவானுங்க கூத்து, ஃபுல்லாக ஹை பீம் அடிப்பானுங்க. ஆப்போசிட்டில் நம்ம வரதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், அந்தளவுக்கு ஹை பீம். அடுத்தவங்க வராங்க, ஆப்போசிட்டில் வராங்கன்னா அப்போ ஹை பீம் டிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை பீம் இல்லை, அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நான் ஃப்ளாஷ் பிளிங்க் அடிக்கிறேன், அப்போவே எடுக்க மாட்டான். அவன் திருப்பி எனக்கு பிளிங்க் அடிக்கான். இன்னொன்று கேட்குறேன், நீ அந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஹை பீம் போட்டீங்க. நம்ம ட்ரையம்ப் உங்கள் வண்டியில் ஒயிட் கலர்லலாம் லைட் இருக்கும், அது எப்படி இந்த ஃபாகில் இருந்துச்சு? அதையும் சொல்கிறேன் சார். அப்புறம் பொறுமையாக வந்துட்டேன், ஓரளவுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி சத்தமாக கேட்குது அங்கேயும். அது ஜிடி
அப்புறம் ஒரு இடத்துல சார் ஒரு டர்ன், இப்படி ஒரு கர்வு. ஓகே, ஆமாம், இப்படி ஒரு கர்வ். ஆக்சுவலாக என்னென்னா மேலே இருந்து கார் இறங்குது. நாங்கள் இந்த கர்வில் போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டு என் வண்டியில் வரேன், பின்னாடி வந்துட்டு ஒரு அப்பாவும் பையனும் வராங்க. ஐ திங்க் அப்பா பையன் தான் நினைக்கிறேன். மையம் வந்துட்டு மேபி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கலாம். பின்னாடி இருந்தவர் பெரியவர், ஒரு 45-50 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். பையன் தான் ஓட்டிட்டு இருக்கான். பிச் டார்க். திஸ் இஸ் அரவுண்ட் ஆல்மோஸ்ட் 7 o'clock கிட்ட. அப்போ நான் கோப்ரோவெலாம் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி தான் வச்சேன். தேர் வாஸ் ஒன்லி 18% லெஃப்ட். அப்போது கார்காரன் மேலேருந்து இறங்கும்போது ஹைபீமில் தான் அடிச்சு வரான். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு லோ பீம் ஆக்கிட்டேன். அவன் இறங்கி இப்படி வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி எனக்கு நானும் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்படி இந்த டர்னில் இப்படி ஏறுறேன். ஏறிட்டு இப்போ நீங்கள் ஒரு நல்ல பிரைட்டான லைட்டை பார்த்துட்டு டப்புன்னு ஒரு டார்க்கான இடத்த பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உங்கள் ஐஸ் வந்துட்டு மறுபடியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி டைம் ஆகும். அண்ணன் டீ தந்திருக்காங்க, தமிழ் அண்ணன். அந்த மாதிரி குடிக்கிறதா குடிங்க, பிரச்சனை. ஓகே, அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு பிளாக் ஸ்பாட் வந்த மாதிரி இருக்கும், டார்க் ஸ்பாட் வந்த மாதிரி கண்ணுக்கு. அப்படி வந்துட்டு கரெக்டாக நான் என்னோட ஹை பிளிங்க் ஏற்றுறேன். கருப்பு சட்டை போட்டுட்டு, அந்த மேன் வாஸ் ஆல்சோ டார்க். அவரும் கரையில் தான் இருக்காரு. அவர் ஸ்கின் டோன் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த டேர்னிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு 10 meters தாண்டி தெரியுமா ஒன்று கடிச்சிட்டு இருக்காரு. அவர் முடிச்சிட்டு இப்படி திரும்புறாரு. நான் ஹை பிளிங்க் போடுறதுக்கும் கரெக்டா இருந்தது. ஜாம்பியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, பேயை பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு. அந்த கருப்பு சட்டைக்கும் அந்த ஆள் இருந்த உருவத்துக்கும் கரெக்டா அந்த செடி நடுவுல இருந்து இப்படி திரும்பிட்டு இப்படி வராது. எனக்கு அப்படியே தூக்கி நான் ஹை பிளிங்க் அடிக்கிறேன். அவர் கரெக்டா அப்பதான் அந்த செடிக்குள்ள இருந்து திரும்பி வராரு. எனக்கு அப்பதான் கண்ணு கிளியர் ஆகுது. எல்லாம் ஒரு அந்த பின்னாடி இருந்த நானாச்சு ரியாக்ட் பண்ணிட்டு எனக்கு திக்குன்னு அடிச்சது. ஒரு 3 காஃபி குடிச்ச மாதிரி தூக்கி விட்டுருச்சு. அந்த குளிருக்கு உங்களுக்கு தேவை. பின்னாடி இருந்த பையன் ஹார்ன் அடிச்சவன் எப்படியும் ஒரு 10 seconds ஹார்ன் அடிச்சிருப்பான் சார். அவனும் பயந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பயத்துல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொடைக்கானல் வர சைடு பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டா கிளவுட் ஆகுது, ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு கிளவுட் மாதிரி தான் இருக்கு. இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நம்ம வண்டியிலலாம் ஒயிட் லைட் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லா அடிச்சிருக்கேன் சார். இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, ஓகே, நான் இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன். நீங்க அங்க இருக்கீங்கன்னா எனக்கு நீங்க பிளர்டா தெரியுறீங்க. அந்த அளவுக்கு டென்ஸா இருக்கு. அந்த அளவுக்கு டென்ஸா இருக்கு. அந்த லைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என் லைட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா ஃபோக்கஸ் ஆகும். அது ஸ்கேட்டர் ஆகி அந்த எல்லோ லைட்ஸ் ஆர் தி பெஸ்ட் லைட்ஸ். அது எல்லாருக்குமே தெரியல, என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. மிஸ்ட்லயும் சரி, நார்மலா நைட்லயும் சரி, எல்லோ லைட்ஸ்னா பக்காவா ஒர்க் ஆகுது. டிராவலர்ஸ்க்கு ஸ்பெஷலி இந்த மாதிரி கிளைமேட்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவனுக்கு ஒயிட் லைட்ஸ் தான் சூப்பரா ஒர்க் ஆகுது, நல்லா கிளியரா தெரியுது அப்படின்மா. எனக்கு ஒயிட் லைட்ல தெரியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆனது ஒரு 4 இடத்துல 10-15 நவுந்துட்டு இருக்கோம். கார் எனக்கு முன்னாடியே ஒரு 7-8 கார் முன்னாடியே போயிட்டாங்க பழனி ஏறும்போது. அவனுங்கெல்லாம் நான் இங்க கொடைக்கானல் வந்து பிடிக்கிறேன், அவனுங்க அப்போ ஸ்லோவா போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தீங்கல்ல, உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி மழை, சரியான மழை. ஐயோ எப்பா, எங்கேயா போய் நிப்பாட்டலான்னு பார்த்தா நிப்பாட்டினாலும் டைம் லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நிப்பாட்ட இடமும் இல்லை. ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அங்கே மலையில் வரும்போது அப்படின்னு அந்த தருமபுரி பக்கம்லாம் அந்த சைடு மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. இங்கே இப்படி வரும்போது சூப்பரான ஒரு அனுபவம் சொல்றீங்க, நல்லா இருந்துச்சு. அதை விட இன்னொன்று விஷயம்,
நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னங்கடா நான் பார்க்காத வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கர்நாடகால வந்து அந்த ஆக்சஸ் 125 இல்ல, அதுல 2 பொம்பளை பிள்ளைங்க வருதுங்க. நீ என்னடா என்ன வர்றது, நாங்க வரும் பாரு கர்நாடகால இருந்து அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூம் பார்த்து இங்க வந்தோம். ஹாஸ்டல் ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்திருந்தோம், ஆனா அவங்க கால் பிக் பண்ணல. இன்னைக்கு வீக் டேஸ் தானே, இன்னைக்கு ஃப்ரைடே, அதுவும் ஏன் அவைலபிளா இல்லைன்னு தெரியல. காலும் அவங்க பிக் பண்ணல, அதனால தான் நம்ம இங்க புக் பண்ணி வந்தோம். பட் ஃபைன், இந்த மாதிரி ஒரு வியூ அங்க கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, நல்லா இருந்தது. ஆனா நம்ம கன்னியாகுமரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மளோட பிசிக்கல் எபிலிட்டியை தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணிச்சு, மென்டல் எபிலிட்டியை விட. பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் தான் டாமினேட்டிங் இருந்தது. ஆனால் இங்கே உங்களோட மென்டல் எபிலிட்டி அண்ட் எமோஷனல் எபிலிட்டி தான் டாமினண்ட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸும் கிடையாது, கன்னியாகுமரி போன அளவுக்கு ரொம்ப மோசமான ரோட்ஸும் கிடையாது. என்னன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், இவ்வளோதான். இதை வச்சுட்டு ஓட்டிட்டு வரணும். நீங்க அட்வைஸ் பண்றது கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கொடைக்கானல் ஏறுறதா இருந்தா, பழனி வழியா ஏறுறதா இருந்தா ஸ்டார்ட் கிளைம்பிங் பிஃபோர் 4, இல்லைன்னா நீங்க பத்தலகுண்டு வழியாவே வாங்க. இந்த சைடு வந்துட்டு சில இடத்துல ரோட்ஸ் ரொம்ப மோசமாவே இருக்கு. நைட்ல என்ன கீழே எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, டப்புன்னு பள்ளத்துக்குள்ள எல்லாம் போய் விட வேண்டியதா இருக்கு. நேற்று நான் உங்களை கூட்டிட்டு நம்ம இங்க ஒரு ரூமுக்கு வரும்போது எப்படி இருக்குது, தார் ரோட்ல இருந்து கீழே சைட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாகியா இருந்தது. ஸோ இன்னைக்கு சில பிளேசஸ் இருக்கு, போய் பார்க்கணும். போலாமா இல்லை இங்கேயே படுத்துவீங்க? நம்ம எதுக்காக வந்தோம்? காஃபி நேரம் ஆறி இருக்கோம், அவ்வளவு குளிரா இருக்கு, சூடு கம்மியாயிடுச்சு. இதைத்தான் நான் நேற்றே பேசணும், நைட்டு பேசணும் அப்படின்னு நினச்சது. பட் இருந்த டயர்டுக்கு தூங்கியாச்சு. பட் தட்ஸ் ஓகே, நல்லா இருக்குல்ல? சரி, நாங்கள் எனக்கு தெரில இது மட்டுமே ஒரு வீடியோவாக வருமானு தெரில. நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்சுக்கு சொன்னால் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு ஃபியூ பிளேசஸ் இருக்குது கொடைக்கானலில் இன்றைக்கி கவர் பண்ணுறதுக்கு, அது கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு 2 பிளேசஸ் தான், இல்லை 2 or 3 பிளேசஸ் தான் போக போகிறோம். பட் அது ரொம்ப சீனிக்கான பிளேசஸாக இருக்கும், அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி on 17th நாங்கள் சில பேரை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். யூ வில் லைக் இட், ஃபார் ஷுர் யூ வில் லைக் இட். நான் யாருன்னு ரிவீல் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக அந்த வீடியோவிலே நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்.